சில பேருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இரும்புச்சத்து குறைபாடு காரணமாக முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு தலையில் பொடுகு இல்லைனா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, மன அழுத்தம், அதிகப்படியான டென்ஷன், இதன் காரணமாக முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நிரந்தரமான தீர்வை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையான ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முடி உதிர்வு பிரச்சனைக்கு தீர்வு செய்வதோடு மட்டும் இல்லாமல் வழுக்க விழுந்த இடத்துல கூட முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், முடி நல்லா அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளரும். முக்கியமாக முடி நல்ல பளபளப்பாக நல்ல பட்டு போலவும் இருக்கும், நல்ல கருங்கருன்னு இருக்கும். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது சராசரியாக ஒரு 300 ml அளவுக்கு இருக்கும். அடுத்ததா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதை, ஆங்கிலத்தில் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், நாட்டு மருந்து கடைகளில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும். இது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், முடி உதிர்வை நிறுத்தும். ஏன்னா இதில் அதிகப்படியான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, இரும்பு சத்துக்கள் இருக்குது. இப்போ இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, ஏன்னா பட்டுன்னு ரொம்ப ஜெல்லி ஆகிடும். அதனால் ஒரு இப்படி தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மிதமான சூட்டில் இருக்கும்போதே உடனே வடிகட்டிக்குங்க. ஒரு துணியை பயன்படுத்தி கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், அதாவது ஆங்கிலத்தில் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க, ஆமணக்கு எண்ணெய் கூட சொல்லுவாங்க தமிழில், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்து பயன்படுத்தும் போது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும். வழுக்கு விழுந்த இடத்துல கூட முடி வளர்ச்சியை தூண்டும், உஷ்ணத்தை குறைக்கும். விளக்கெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பாதாம் எண்ணெய் பயன்படுத்தலாம், இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தான் ரெடி பண்ணி பயன்படுத்தணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு 15 நாளைக்கு தேவையானதை கூட ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதனுடைய சில்னஸ் போன பிறகு எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜெல் பதத்துக்கு தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட கற்றாழை ஜெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஜெல் பதத்துக்கு தான் இருக்கும். எடுத்துகிட்டு முடியோட வேர் கால்களில் நல்லா படுற மாதிரி தடவிடுங்க. முக்கியமாக முடியோட வேர் கால்களில் நல்லா படுற மாதிரி தடவிடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கூட தாராளமாக மசாஜ் பண்ணலாம். அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் குறையும், முடி வளர்ச்சி நல்லா தூண்டும், தலையில் நல்ல ஒரு ஈரப்பதம் இருக்கும், முடியும் நல்லா ஷைனிங்காக பட்டு போல இருக்கும். இதை ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பு இல்லைனா சீயக்காவை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிச்சிடலாம். இதை நீங்கள் வாரத்தில் ஒரு 2 முறை பயன்படுத்திட்டு பாருங்கள். நீங்கள் முதல் வாரம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக இருக்காது. அதுக்கப்புறமா நீங்கள் வாரத்தில் 2 முறை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே தாராளமாக பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது முடி நல்லா அடர்த்தியாக பட்டு போல வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு காரணமாக முடி உதிர்வு அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, இதை நீங்கள் உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சேலடில், அதாவது பழம் இல்லை காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றீங்கன்னா அதை கட் பண்ணி போட்டு அதில் இது கொஞ்சமாக தூவிட்டும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா இட்லி பொடி மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இட்லி பொடி, நம்ம கடலைப்பருப்பு பயன்படுத்தி இட்லி பொடியை ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதற்கு பதிலாக இதை நம்ம பயன்படுத்தி இட்லி பொடி ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தும் கிடைக்கும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இதனால முடி உதிர்வும் சட்டுன்னு நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.